மானாட மலுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறைதந்த பிரம்மனாட கோணாட வானுலகு கூட்டமில்லமாட குஞ்சிர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திரர் 18 முனியற்ற பாலகரும் ஆட நரை தும்பைகரு ஆட நந்தி வாகனம் ஆட நாட்டிய பெண்களாட வினை போட உனை பாட என்னை நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய். வினை போட உனை பாட என்னை நாடி இது வேலை விருதோடு ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே என்ற தில்லைவாள் நடராஜனே என்ற தில்லைவாள் நடராஜனே. அருமருந்து தனிமருந்து அம்பலத்தில் கண்டேனே. அருமருந்து தனிமருந்து அம்பலத்தில் கண்டேனே. பிறவா வரவேண்டும் பிறவா வரவேண்டும் மீண்டும் பிறந்தால் உன்னை மறவா வரவேண்டும். காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போத விண்ணுயிர் கோபுரம் காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ என்று நிகழும் மங்களகரமான 13/1/2025 அவனை காண வேண்டும். 13/1/2021 மார்கழி திங்கள் அன்று அவனை காண வேண்டும். எவனை காண வேண்டும்? என் ஐயன் நடராஜ பெருமனுடைய நாட்டிய அஞ்சலியை காண வேண்டும். அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்களை நமக்கு காண வேண்டும். அந்த ஆராதனைகளை காண வேண்டும். அப்படிப்பட்ட நாள் 13/1/2025 வரக்கூடிய மார்கழி திருவாதிரை. அந்த மார்கழி திருவாதிரையை பற்றி எல்லோரும் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய அதுக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த அடியேன் நாயேனும் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். நேயர்கள் எத்தனையோ பணியில் இருப்பீங்க, கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 13/1/2025 வரக்கூடிய அதுவும் மார்கழி திங்களே அந்த திருவாதிரை. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று அருளாளர் நாவுக்கரசர் அற்புதமாக நமக்கு சொல்லிக்காட்டு வழிகாட்டி போயுள்ளார். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரின் திருப்பதிகம் நமக்கு நெஞ்சினில் தமிழ் பாடல் பிடித்து விட்டது இல்லைங்களா? அப்படிப்பட்டதை மன்றுமல்லங்க. கண்ணுதல் வானவன் கனகசபை. கண்ணுதல் வானவன் கனகசபை விரிந்தால் என விரிந்த கதிர்கள். யார் சொல்லியிருக்காரு? கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்லியிருக்கார். கம்பர் யாரை பற்றி பாடியிருக்காரு? நம்ம எல்லோருக்கும் தெரியும். அருள்மிகு ராமபிரானை பற்றி பாடியிருக்காரு. ஆனால் இங்கே பாருங்க, நடராஜன் அம்பனை பற்றி பாடியிருக்கார். அம்பலத்து அரசனை பற்றி படிக்காரு. சித்தாகிய ஞானமே அம்பரமாகிய ஆகாயமாக சிறப்பிக்கப்படுவதால் பஞ்சபூதத்தில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகாயத்தலமாக நம்ம எல்லோரையும் கற்றுக்காட்டிருக்கின்ற கருணை கடலாக விளங்குகின்றார் நடராஜ பெருமான் தில்லை சிதம்பரத்திலே. அப்படிப்பட்ட கவிச்சக்கரத்தர் பாடியவரும் முதலும் முடிவும் அம்பலமே. எந்த அம்பலம்? திருச்சிற்றம்பலம். முதலும் முடிவும் அம்பரம். சிதம்பரம். சிதம்பரம் என்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். சித் அம்பரம். அதாவது எல்லா உயிர்களும் பகலில் போயிடும், எல்லா உயிர்களும் இரவில் ஒடுங்கும். அதுதான் மூலட்டானம், அதுதான் மூலட்டேஸ்வரர், ஆதி மூலம். மூலட்டம் எல்லாம் இல்லை. 18 சித்தர்களில் மூலட்டானங்கிற ஏன்னு சொல்கிறோம், திருமூலர் ஏன்னு சொல்கிறோம்? எல்லாமே அடங்க இரவில். அப்போ நம்ம கணக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்தில் என்னம்மா பேங்க் போயிட்டு மேனேஜர் வந்துட்டானா, என்னம்மா அவர் வந்துட்டாரா, அவங்க ஆர்டிஸ்ட் போயிட்டு வந்துட்டாங்களா, இன்னமா ஷூட்டிங் நடக்குது, மீடியாக்களில் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஒரு குடும்பத்தில் பள்ளிக்கூடத்து பையன் போயிட்டு வந்துட்டானா, பாப்பா இங்கே போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ இரவில் என்ன பண்ணுறோம்? இன்னும் டிஃபன் சாப்பிட வரலையா, காபி சாப்பிட வரலையா? அப்போ மக்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடியது இரவு.
ஒரு குடும்பத்தில் மக்கள் எல்லாம் ஒடுங்கக்கூடியது இரவு. அதே இரவு நேரம்தான் தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய 33 தேவர்களும் 48 ரிஷிகளும் எல்லோரும் ஒடுங்கி அந்த அடியினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பணம் செய்வதும் அவர்களோடு சேரக்கூடிய இடம்தான் திருப்பதிகம், அந்த சிதம்பரம் தில்லை சிற்றம்பலம். காலையில் பாருங்க எல்லாரும் போயிடுவாங்க, காலையில் எல்லாரும் போயிடுவாங்க. அதற்காகத்தான் அந்த பூஜை 6 கால பூஜையில் என்ன பூஜையை வச்சுருக்காங்க? அர்த்த ஜாம பூஜையை வச்சுருக்காங்க. அர்த்த ஜாம பூஜையை பார்ப்பது எங்கு? சிதம்பரம் தெரியும். உச்சிகால பூஜைன்னா உங்களுக்கு திருவானைக்கால் தெரியும், காலை என்றால் ராமேஸ்வரம்னு தெரியும். அந்த வகையிலே அப்போ அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்கிறது எது? நிச்சயமாக சிதம்பரம். அதுக்காக ஒடுங்குதல், எல்லாரும் சேருவார், எல்லாம் மொத்தமாக வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட சிதம்பரம் கொஞ்சம் அப்போ சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை பற்றி நம்ம பேசுகிறோம். கொஞ்சம் அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவர் வரலாறு சொல்வதற்கு நமக்கு தகுதியே கிடையாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் மூலவர், எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவருடைய சிதம்பரத்தினுடைய சிறப்புகளை பாருங்கள். 64 கைமரங்கள் இருக்குது அந்த திருக்கோவிலில். 64 கலைகளை பற்றி சொல்லக்கூடியது. 64 கலைகளும் 64 கைமரங்கள். அந்த பொன்னம்பலத்தில் 21,600 ஓடுகள் வேயப்பட்டுள்ளன, ஆணிகள் அடித்து. எதுக்கு? அந்த மனிதனின் சுவாச எண்ணிக்கை 72,000 ஆணிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்குது. அது மனிதனுடைய ஆதார நாடிகள். 9 ஓட்டைகள் நமக்கும் உண்டு. அங்கே 9 உடல் ஓட்டைகள் இருக்குதுங்க. அந்த 9 ஓட்டைகள் துவாரங்கள் அங்கே இருக்கின்றது. பலகனி வாயில்கள் 96, ஆன்மீக தத்துவங்கள் 96, 4 தங்கத்துவங்கள், 4 வகை வேதங்கள், ரிக்கு, யஜுர், யாமவேரம், அதர்வனம், 9 நவ கலசங்கள் நவசக்திகளை குறிக்கக்கூடியது, 28 கம்பங்கள், 28 ஆகமங்களை குறிக்கக்கூடியது, பஞ்சாட்சரப்படிகள். நம சிவாய வாழ்க, நாதன்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய மாணிக்க வாசகர் அந்த பஞ்சாட்சரப்படி நமச்சிவாயம் என்ற பஞ்சாட்சரப்படி மூலம்தான் இறைவனோட ஒன்று கலக்கின்றார். அப்படிப்பட்ட சிதம்பரம் இருதயத்திற்கு பக்கவாட்டில் தான் நமக்கு அந்த ரத்தம் பாயும் போல தெரியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதயத்தில் நேராக இருக்காது. அதே போல தான் பக்கபலமாக நிரூபணமாகிறார், நமக்கு பக்கபலமாக இருக்கிறார். எப்போதும் பக்கபலமாக இருக்கிறது தில்லை சிற்றம்பலம், எப்போதும் நமக்கு பக்கபலமாக இருக்குது நடராஜமூர்த்தி. கற்ப கிரகமும் பாருங்க, நீங்கள் கவனமாக பாருங்க, நேரம் இருக்காது, அப்படி சாஞ்சுதான் இருக்கும். அதனால இடப்பாதம் தூக்கி ஆனந்த குமாக குழுவிட்டிருக்கிறார் ஆனந்த தாண்டவமூர்த்தி. எத்தனையோ தாண்டவம், எத்தனையோ நேரம் இல்லை, எத்தனையோ தாண்டவம். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? வயிறு வலிக்கு என்ன சாப்பிடணும்? அப்போ ஆனந்த தாண்டவம். உலக இயக்கம் அம்பலக்கூத்தனின் ஆற்றத்தால் தானே தொடங்குகின்றது, தொடர்கிறது. இன்னும் எத்தனை நாளுக்கு? மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் இல்லாத சிறப்பு சிவகங்கை. அங்கே இருக்கக்கூடிய அம்பலக்கூத்த உருவம். அப்போ அது பெரும்பற்ற புலியூர், இருக்கத்தம் புலியூர், திருவோமா 5 புலியில் இருக்குது. 5 புலி ஒரு அப்படிப்பட்டது. இது பெரும்பற்ற புலியூர். அது வந்து பழைய காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பெரும்பற்ற புலியூர். இருக்கத்த புலியூர் ராஜேந்திரப்பட்டினம் சொல்லக்கூடிய இடத்துல ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்குது. அது பக்கத்தில் நமக்கு இருக்கத்தம் புலியூர். ஓமா புலியூர் வந்து காட்டுமன்னார் கோயில் இருக்குது, காட்டுமல்லையார் கோயில் இருக்குது. திருப்பாதிரி புலியூர் சிதம்பரம் கடலாறு பக்கத்தில் இருக்கின்றது. அப்போ எம்பெருமான் எந்த ரூபத்தில் இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க. அருவம், உருவம், அருவுருவம். அருவம் சிதம்பரம் ரகசியம். அருவம் வெற்றிடம், பொன்னிதழ்களால் நெய்யப்பட்ட இடம், வில்வ மாலைகளால் செல்லப்பட்ட இடம் அருவம். மறைபொருள் சிதம்பர ரகசியம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மனசு தான், நம்ம இதயம்தான், இதய தாமரை தான் அங்கே வீற்றிருக்கின்றார் வில்வ மாலையாக. சிதம்பர ரகசியம். அடுத்தது உருவம், அன்னை சிவகாமி சமேதராக இருக்கக்கூடிய என் அப்பன் நடராஜமூர்த்தி உருவம். அடுத்தது அருவுருவம், திருமூலட்டான ஈஸ்வரர் சந்திரசேகர சுவாமிகள். அப்போ சந்திரசேகர மௌலீஸ்வர சுவாமிகளாக அங்கே படிலிங்கமாக இருக்கின்றார். தினந்தோறும் படிகலிங்கத்திற்கு ராமேஸ்வரத்தில் கூட காலையில் நடத்துகிறாங்க. அங்கே தினந்தோறும் படிலிங்கத்திற்கு பூஜை நிச்சயமாக நடக்கக்கூடிய இடம் அருவுருவம்.
மூலட்டான ஈஸ்வரர், சந்திரசேகரர், மௌலீஸ்வரர், அரிதுயில் ஹரியும் ஹரனும் என்ற கூத்தப் பெருமானையும், ஹரி துயில் ஹரியையும் ஹரனையும், அரிதுயில் ஹரி, 2 ராஜாக்கள் இருக்கக்கூடிய ஒரே இடம், 2 ராஜாக்கள். நம்ம சொல்கிறோம், நீ யார் வைணவர், நீ யார் சைவன், நீ யார் அவர், நீ யார் இவர், எல்லாம் ஒன்று தான். 2 ராஜாக்கள், நடராஜா கோவிந்தராஜா, 2 பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹரிஹரனும் ஒன்று தான். எல்லா மக்களும் ஒன்று இருக்கக்கூடிய உணர்வை இருக்கக்கூடிய இடம் திருச்சிற்றம்பலம் தான். அதுக்கடுத்தது மிகப்பெரிய ஒரு நன்மையை அருளக்கூடியவர் கூத்தப் பெருமான். எல்லா திருக்கோவிலையும் உற்சவர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி உற்சவர் தனியாக இருக்கும். பிள்ளையார் முதற்கொண்டு உற்சவர் தான் போவார், கருவறையிலேருந்து போக மாட்டாங்க இல்லையா? ஆனால் கருவறை, மூலவர், உற்சவர் எல்லாத்துக்கும் போகக்கூடிய ஒருவர், திருத்தேரில் போகக்கூடியவர் அவர் தான். எம்பெருமான் மட்டும் ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் போகக்கூடிய ஒரே கதாநாயகன், உலக நாயகன் எம்ம கூத்தப் பெருமான் ஒருத்தர் தான். அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. எல்லாரும் நம்மளை தேடி வர்றாங்களே, நம்ம எப்போ போய் பார்ப்போம், நம்ம மக்களை போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகத்தான் அந்த உற்சவமூர்த்தி வச்சு எல்லாரும் என்ன பண்ணுற நமக்கு தெரியாது. தர்மத்துக்கு தெரியும், நியாயத்துக்கு தெரியும், உலகத்துக்கு பஞ்சபூதங்களுக்கு தெரியும் யார் என்ன செய்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக அவர் உற்சவம் போகிறதும் கருவறையிலேருந்து வெளியே வந்து போகிறதுன்னா யாருக்கு அந்த கருணைக்கடல் அந்த பாக்கியம் கிடைக்கும்? அப்படிப்பட்டவர் மார்கழி திருவாதிரையில் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய திருவிழா தான் அந்த திருவிழா. 5 சபை உங்களுக்கு தெரியும். முதல் சபை ரத்தின சபை திருவலங்காடு, 2வது சபை பொற்சபை சிதம்பரம் தில்லை சிற்றம்பலம், 3வது தாமிர சபை, 3வது வெள்ளிய சபை மதுரை எம்பதி, 4வது தாமிர சபை திருநெல்வேலி, 5 திருக்குற்றாலம் சித்திர சபை. 5 சபையும் உங்களுக்கு தெரியும். ஆகாயம், அதனால் உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் தெரியும். அதாவது இதுவரையும் சிறப்பு சொல்லியாச்சு. அந்த ஆதிரைங்கிறது என்ன? புலிக்கால வரக்கூடிய வியாக்கிர பாரதரும் ஆதிசேஷனும் எல்லாத்துக்கும் நடனத்தை காட்டுறீங்களே, எங்களுக்கு அந்த நடனத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு 2 பேரும் சிவபெருமான்ட்ட கேட்பாங்க. அப்போ நீ திருக்கானாட்டம்புலியூரில் போய் நீ புலி ரூபத்திலேருந்து என்னை தரிசனம், என்னை வணங்கு. ஆதிசேஷன் மாமன்ட்ட நீ போய் பரமாத்மாட்ட மகாவிஷ்ணுன்ற ஆதிசேஷனாக இருந்துக்கிட்டு என்னை வணங்கிட்டு வா அப்படி 4 திரும்பலுமே சிவனே நினச்சி வணங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வணங்கிட்டு இருக்கும் பொழுது தான் பெருமாள் என்ன பண்ணுவார், தனது நடனத்தை, தனது மாமனுடைய நடனத்தை, நடராஜனுடைய நடனத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அஹன்னு சிரிப்பார். அப்போ ஆதிசேஷன் என்னங்க சுவாமிஜி சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது தான், சும்மா இரு, என் மாமன் ஆடிக்கொண்டிருக்கின்றார். சுவாமி ஒரு விண்ணப்பம், என்ன நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களே நானும் பார்க்க வேண்டாமா? நிச்சயம் நீ பார்க்கத்தான் வேணுமா? ஆமாம், அப்போ போ. அப்போ ஆதிசேஷனி அங்கே போக சொல்கிறாரு. அப்போ பராக்கிரம வியாக்கிர பாரத அவர் என்ன பண்ணுறாரு, புலி ரூபத்தில் எல்லா மலர்களையும் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிச்சு அதை பறித்து எம்பெருமானை கும்பிட்றாரு, சிவபெருமானை கும்பிட்றாரு. அவரும் கும்பிட்றாரு, வேதனையோடு இருக்கார். என்ன எங்களுக்கு காட்சி கொடுக்க முடியலையான்னு ஆதிசேஷன் அவர் என்ன பண்ணுறாங்க, கண்ணீர் வல்க காதலாகி கசிந்து கண்ணீர் வல்க வேண்டுதல் பண்ணுறாங்க, தவம் இருக்கிறாங்க, விரதம் இருக்காங்க. அவரையே நினைத்து கொண்டு இருந்த நாள், அவருக்கு தரிசனம் கொடுத்த நாள் மார்கழி திருவாதிரை. யாருக்கு? வியாக்கிர பாதவருக்கும் ஆதிசேஷனுக்கும் அந்த அவருக்கு அற்புதமான அந்த நாட்டியத்தை கொடுக்கக்கூடிய நாள் தான் அந்த மார்கழி திருவாதிரை என்று நமது முன்னோர்கள் அந்த வரலாற்றில் கூறியிருக்காங்க. அப்படிப்பட்ட மார்கழி திருவாதிரை மிக மகத்தானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தல்ல. அப்போ இவ்வளவெல்லாம் சொல்லிட்டீங்களே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு, இந்த நடராஜருடைய திருவடியை வணங்குவதற்கு முன்னாடி கண்டிப்பாக நமக்கு இந்த நடராஜருடைய சிறப்பு இன்னொன்று நம்ம சொல்லணும்னா, 5 நடராஜர் இருக்காங்க. இது மேக்சிமம் எல்லா நேர்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கூகுளில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரே ராஜராஜ சோழன்ட்டு ஒரே ஒரு ஸ்தபதி, அவர் பேர் நமச்சிவாய மூர்த்தி, ஒரே ஒரு ஸ்தபதி 5 நடராஜரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். முருகனார் என்ற முருகனுடைய அடியார் சிக்கல், எண்கண்,
எட்டுக்குடி, இந்த 3 தலத்திலையும் ஒரே முருகன் இருப்பார். ஒரே ஸ்தபதி பிரதிஷ்டை பண்ண முருகன் இருப்பார். எங்கே? சிக்கல், எண்கண், எட்டுக்குடி, இந்த 3 ஸ்தலத்தில் முருகனை யாரு ஸ்தபதி? ஒரே ஸ்தபதி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. சிற்ப வடிவம் அமைச்சிருக்காரு. நீங்கள் கண்கூடாமல் போய் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே போல் இந்த நடராஜமூர்த்தியும் ஒரே மாதிரி தான் வடிச்சிருக்காரு நமச்சிவாயமூர்த்தி. அப்போ யார் அங்கே? அவைப்புலவர் சுவாமி அரசை சொல்லுங்க, நடராஜரை பிரதிஷ்டை பண்ணும். முதல்ல தங்கத்தில் எல்லாத்தையும் செய்ய சொல்லும். தங்கத்தில் செய்கிறாங்க. தங்கத்தில் செஞ்சால் எவ்வளோ தங்கம்? கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க. அரச சபையில் உள்ள கருவில் இருக்கக்கூடிய எல்லா கருவூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தங்கமும் கொட்டி கொடுத்து செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சோன்னே காலையில் நடராஜர் வர்றாரு, எடுக்கிறாரு, பார்க்குறாங்க, ஸ்தபதியை பாராட்டுறாங்க, அழகாக இருக்குதே, அப்போ இன்னொன்று செய்ய அப்படிங்கிறாரு. அப்போ இன்னொன்று செய்யன்னு சொல்கிறாரு. அப்போ முதல்ல வந்து பஞ்சலோகம், தாமிரம், செம்பு, தங்கம் இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பஞ்சலோகத்தில் செஞ்சிறாரு. அரசர் ஆணையிட்டு செஞ்சுக்கிறாரு. அது செஞ்சு மிக அழகாக வந்துருச்சு. அந்த மிக அழகாக வந்த உடனே அந்த நடராஜரை எடுத்து என்ன வந்து பத்திரமா வச்சுருக்கியாப்பா, பஞ்சலோகத்திலே நீ இப்படி நல்லா செஞ்சுருக்கிறியே, மறுபடியும் ஒரு தங்கத்தில் செய்யணுமே அப்படின்னு சொல்லி தான் கருவூலத்தில் 2வதாக கருவூலத்தில் உள்ள தங்கமெல்லாம் கொடுத்து செய்கிறாரு. 2வது செய்யும் பொழுது 48 நாள் ஒரு மண்டலத்தில் செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. செய்ய முடியல. 40 நாள் ஆயிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு, முகம் மட்டும் வரல. மறுபடியும் பார்க்குறாரு, கேட்குறாங்க என்ன செஞ்சிட்டாரு, என்ன செய்யலை. மறுபடியும் செய்கிறாங்க. அப்போ உடனே கனவுல வந்து ராஜராஜா கனவுல வந்து, நான் தங்கத்தில் செஞ்சது நீ இங்கே வச்சுக்க, முதல்ல செஞ்ச செப்பறை, தாமரத்தில் செஞ்ச செப்பறையை திருநெல்வேலியில் போய் வச்சுக்க அப்படிங்கிறாங்க. அதனால தான் முதலாவதாக இருக்கக்கூடிய நடராஜருடைய மூர்த்தியினுடைய முதலாக இருக்கக்கூடிய நமச்சிவாய மூர்த்தி சிற்பி செஞ்ச சிலை, முதல் சிலை செப்பறை, 2வது சிதம்பரம் தங்கம், 3வது கட்டாரி மங்கலம், 4வது கரிசூழ்ந்த மங்கலம், 5வது கரிவேலம் குளம். நேயர் பெருமக்கள் தயவு செய்து முதல் செப்பறை, 2 சிதம்பரம், 3 கட்டாரி மங்கலம், 4 கரிசூழ்ந்த மங்கலம், 5 கரிவேலங்குளம். இந்த 5 இடங்களில் கூடுமானவரை இந்த மார்கழி திருவாதிரை, ஆணி திருமஞ்சனம் இப்படிப்பட்ட நாட்களில் போய் நீங்கள் கண்டிப்பாக நடராஜமூர்த்திக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கும் நல்ல வாழ்வு கிடைக்கும். நம் வாழ்க்கை ஒரு செழிப்பு கிடைக்கும். அதில் மாற்றுக்கருத்து அல்ல. இந்த 5 ஊரில் 4 இருக்கக்கூடிய இடம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். இந்த 4ம் இருக்கக்கூடியது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு பாதி பேர்த்துக்கு தெரியல. செப்பறை மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். செப்பறை எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியுது. அடுத்து கட்டாரி மங்கலம், கரிசூழ்ந்த மங்கலமும் தெரியாது. அதுக்கு ஒரு வரலாறே தனியாக இருக்குது. இந்த 5 திருக்கோயிலினுடைய வரலாறை தனியாக சுவாமி கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். நிச்சயமாக சிதம்பரத்துக்கு உங்களுக்கு அது மட்டுமல்ல, அந்த 5 கோயிலுக்கும் தில்லை சிற்றம்பலமாகிய சிதம்பரத்துக்கும் முன்னாடி தோன்றிய கோவில் ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். உத்திர கோசம் மங்கை, அழகிய கூந்தலுடைய மனையாளுக்கு ரகசிய சொன்ன இடம். நம்ம அப்பன் எப்படி இருக்காரு? மரகத நடராஜராக இருக்கார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கோயிலில் அந்த அபிஷேகம். ஆணி திருமஞ்சனது கூட இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பச்சை மரகத நடராஜருக்கு அவருடைய மேனிக்கு 36 அபிஷேகம் பண்ணுவது கண்கொள்ளா காட்சி. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பகுதி உள்ளவங்க தவறாமல் போங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, வெளி மாநிலத்தில் இருக்கவங்களும் சரி, கூடுதலாக முன்னாடியே வந்தால் 2 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த அபிஷேக ஆராதனையும் கலந்துக்கிறலாம். கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தல்ல. சரி, பன்னிரு திருமுறை மட்டுமல்ல, 4 சிதம்பரத்தில் 4 வழியிலையும் 4 பேர் போயிருக்காங்க. அதுதான் 4வர். கிழக்கு வாசலில் மாணிக்கம், மேற்கு வாசலில் திருநாவுக்கரசு, தெற்கு வாசலில் என் அப்பன் ஞான சம்பந்த பெருமான், வடக்கு வாசலில் திருநாவுக்கரசர். ரைட்டுங்களா? அப்போ சுந்தரர் வடக்கு வாசலில் சுந்தரர். அதனால் 4 வாசலும் போயிருக்காங்க. அதெல்லாம் சரி, நமக்கு என்னங்க செய்ய போகுது? நமக்கு இதனால் என்ன நன்மை? அதைத்தப்ப நீங்கள் கேட்குறீங்க.
இப்போ மார்கழி திருவாதிரையை சொல்லிட்டோம், அவருடைய சிறப்பை சொல்லிட்டோம், அவர் வரலாறு சொல்லிட்டோம், எல்லா சிறப்புகளும் சொல்லிட்டீங்க. நமக்கு என்ன செய்ய போகுது? 16 செல்வமும் கிடைக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும், மகப்பேருக்கு உரியவன் நடராஜ பெருமான். என தாயுமானவன் மகன அல்லவா, தாயுமானவன் அல்லவா, எல்லா பொருளையும் கொடுக்கக்கூடியவன் அல்லவா, பொண்ணும் மெய்ப்பொருளும் கொடுக்கக்கூடியவன், போகமும் திருப்பும் கொடுக்கக்கூடியவன் இல்லையா? அப்போ எல்லா செல்வமும் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நலிவடைந்திருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் நலிவடைந்திருந்தால், நீங்கள் செய்யக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி, அது உங்களுக்கு 12 ராசிக்காரவங்களும் 12 ராசிக்காரங்களும் நம்ம ஜோதிடத்தில் சொல்கிறோம். ஆனால் பொதுவாக எந்த தொழில் நலிவடைந்திருந்தாலும் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு மரகத நடராஜரை பாருங்கள், சிதம்பரம் போங்க, தில்லை சிதம்பரம் அந்த 5 தலங்கள் இருக்குது இல்லை, திருநெல்வேலியில் 5 தலங்கள் போங்க. இதை தவிர்த்து திருவாசி என்ற தலத்தில் நடராஜ பெருமான் முயலகனை தவிர பாம்பை காலில் வச்சிருப்பார். அந்த தலத்துக்கு போங்க. சித்திரா சபைக்கு போங்க, நடராஜர் சித்திர சபையில் சிறப்பாக இருப்பாங்க, அங்கே போங்க. இதையெல்லாம் விடுத்து வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவுடைய திருவடி மட்டும் பார்க்கணும். சொல்லிக்கிட்டே போகலாம். வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரே ஒரு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரையில் மட்டும் திருப்பாதத்தை நாம் கண்டு தரிசனம் நடக்கணும். யாராவது சொல்லுங்க, கீழ்கண்டவங்க யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டீங்க. சாமியே சொல்லிடுறேன். அருள்மிகு கமலாம்பிகை சமேதராக இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பாதத்தை மட்டும் அன்னைக்கு திறந்து காட்டுவாங்க. அந்த திருப்பாத பூஜை ஆதிரை திருவாதிரைக்கு மட்டும் வரிசையாக கீழே நிற்கும். அடியார் பெருமக்கள் யாருக்கு தெரியுதோ யாருக்கு தெரியலையோ அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காவலர்களோட பாதுகாப்போட அந்த தரிசனத்தை அந்த பாதத்தை காட்டுவாங்க. அந்த ஒரே நாள் திருவாதிரை என்று. எங்கே? திருவாரூரில், கமலாம்பிகை தியாகராஜ கோயிலில். அதனால கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு திருவிழா முடிந்தால் அந்த ஏரியா மக்கள் அதை தவற விடாமல் அந்த பாத நமஸ்காரம் பண்ணி கண்டிப்பாக எல்லா செல்வமும் அன்னை அபிராமி எல்லா செல்வம் கொடுக்கதான் நம்ம படிக்கிறோம். இந்த மார்கழி திருவாதிரையிலையும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபின்னே இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புதவி புரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய், தொண்டரோடு கூட்டுக்கண்டாய். எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அருதுகீழும் ஆயினது தங்கையே ஆதிக்கடவுரின் தாய். அந்த அம்பாளுடைய சமேதரா அபிராமி என்ற சிவகாமி சமேதரா இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலநாதனை திருவடியை நாமும் கண்டு தரிசிப்போம். உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. போகவே முடியல, கூட்டம் அதிகம், வீட்டில் உங்கள் மூர்த்தி ஏன்னா உருவமாக இருக்கவர் அவர் தான் நடராஜ மூர்த்தி. உங்கள் வீட்டில் எப்படி இருக்காரோ அவருக்கு வேண்டிய அபிஷேகத்தை செஞ்சு நிச்சயமாக அவருக்கு வேண்டிய ஆராதனை செஞ்சு ஒரு நாள் மார்கழி திருவாதிரை விரதம் இருந்து அவருக்கு உரிய அந்த பாசிப்பயிறு, அந்த திருவாதிரை களி, மார்கழி திருவாதிரை களி, அந்த களி செய்து அவருக்கு மிகவும் விருப்பமான களி, அந்த களியை கண்டிப்பாக செஞ்சு ஒன்றுமே படிக்க வேண்டாம், பஞ்சபுராணம் மட்டும் படிங்க. பஞ்சபுராணம் படிங்க. வேண்டத்தக்கது அறிவு நீ, வேண்டும் முழுதும் தறிவு நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோ நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ அது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசென்று உண்டெனில் அதுவும் உந்தன் விருப்பமென்றோ ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய அருளை எல்லோரும் அவனுடைய திருப்பாதத்தை வணங்கி வழிபடுவோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.